நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா எப்படி? மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா போடலாமா, இல்ல மொத்தமா ஒரே தடவையா போட்டுடலாமா? இதுதான் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் சந்திக்கிற ஒரு பெரிய குழப்பம். சரி வாங்க, இதுக்கு ஒரு தெளிவான விடையை இன்னைக்கு பார்க்கலாம். கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். பொறுமையா மாசா மாசம் இன்வெஸ்ட் பண்ணி போறதா, இல்ல சந்தை எப்ப சரியோன்னு பார்த்து சரியான நேரத்துல மொத்த பணத்தையும் முதலீடு செய்யறதா? இது ரெண்டுமே ரொம்ப பிரபலமான முதலீட்டு வழிகள். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு நேரெதிர். எது பெஸ்ட்னு பார்க்கலாமா? சரி, இந்த ரெண்டு முதலீட்டு வழிகளுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஒன்னு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சுருக்கமா சொன்னா எஸ்ஐபி. இது ஒரு ஒழுக்கமான நிலையான வழி. இன்னொன்னு லம்சம், அதாவது மொத்தமா முதலீடு பண்றது. இது வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கான வழி. வாங்க இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம முதல் போட்டியாளரை பார்க்கலாம். ரொம்பவே நம்பகமான ஒரு வழி, அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி. சிப்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க மாசம் மாசம் நெட்ஃபிளிக்ஸ்க்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ பணம் கட்டுறீங்க இல்லையா? அதே மாதிரி தான். ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து நீங்க தேர்ந்தெடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ல தானா முதலீடு செஞ்சிடும். சந்தை ஏறுதா இறங்குதான்னு நீங்க கவலைப்பட தேவையில்ல. சிப்ல ஒரு மேஜிக் இருக்கு, அதுக்கு பேரு ரூபாய் மதிப்பு சராசரி. இது என்னன்னா ரொம்ப சிம்பிள். நீங்களே யோசிச்சு பாருங்க, தக்காளி விலை கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நிறைய வாங்குவோம். அதே விலை ஏறிடுச்சுன்னா கொஞ்சமா வாங்குவோம் இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது நீங்க கட்டுற அதே பணத்துக்கு அதிக யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இருக்கும்போது குறைவான யூனிட்ஸ் தான் கிடைக்கும். இப்படி பண்ணும்போது காலப்போக்குல ஒரு யூனிட்டோட சராசரி விலை உங்களுக்கு கம்மியாகிடும். இதுதான் சிப்போட சூக்ஷ்மமே. பாருங்க, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. பயங்கரமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனா எஸ்ஐபி என்ன பண்ணுதுன்னா, அந்த ரோலர் கோஸ்டர்ல உங்க பயணத்தை கொஞ்சம் ஸ்மூத் ஆக்குது. ஏறும்போதும் வாங்குது, இறங்கும்போதும் வாங்குது. அதனால அந்த அதிர்வுகள் உங்களை பெருசா பாதிக்காது. சோ இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒழுக்கம். நம்ம மனுஷங்க தானே, மார்க்கெட் சரியாம்போது பயந்து போய் வித்துருவோம், ஏறும்போது ஆசைப்பட்டு வாங்குவோம். ஆனா எஸ்ஐபி இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் இடமே கொடுக்காது. மாசா மாசம் அது வேலைய ஒரு பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கும். நம்மள ஒரு ஒழுக்கமான முதலீடாளரா மாத்துறது தான் எஸ்ஐபியோட உண்மையான சக்தி. சரி, எஸ்ஐபிய பத்தி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதிக ரிஸ்க், ஆனா அதிக ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பிருக்கிற ஒரு வழி. அதுதான் லம்சம் முதலீடு. லம்சம்னா பேர்லயே இருக்கு. உங்ககிட்ட ஒரு பெரிய தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போனஸ் இல்ல சொத்து வித்த பணம். அத கொஞ்சம் கொஞ்சமா திரிக்காம ஒரே ஷாட்ல மொத்தமா முதலீடு பண்றதுதான் லம்சம். இதோட நோக்கம் என்னன்னா, உங்க பணம் முதல் நாள்ல இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும், முழுசா வளர்ச்சி அடையணும். லம்சம்ல இருக்கிற ஒரே பிரச்சனை டைமிங் தான். மார்க்கெட்டோட அடிமட்டத்துல முதலீடு பண்ணா நீங்க தான் ராஜா. ஆனா அந்த அடிமட்டம் எதுன்னு யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க, 2020 கொரோனா சமயத்துல மார்க்கெட் பயங்கரமா சரிஞ்சது. அப்போ எல்லாரும் பயந்து பணத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தைரியமா உங்க மொத்த பணத்தையும் உள்ள போட்டிருக்க முடியுமா? சொல்றது சுலபம், ஆனா செய்யறது கிட்டத்தட்ட அசாத்தியம். ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நீங்க ரொம்ப நாள் காத்திருக்க தயாரா இருந்தா லம்சம் முதலீடு எஸ்ஐபியை விட அதிக வருமானம் கொடுத்திருக்கு. ஏன்னா பொதுவா சந்தைகள் நீண்ட காலத்துல மேல் நோக்கி தான் போகும். சோ நீங்க போட்ட மொத்த பணமும் அந்த வளர்ச்சியில முழுசா பயனடையும். சரி, எஸ்ஐபில ஒழுக்கம் இருக்கு, லம்சம்ல அதிக வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இது ரெண்டுலயும் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து ஒரு சிறந்த வழியை உருவாக்க முடியாதா? முடியும். அதுதான் ஹைபிரிட் வழி. அப்போ நீங்க எஸ்ஐபி அல்லது லம்சம்னு ரெண்டுல ஒன்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லனா எப்படி இருக்கும்? யோசிங்க. அதுக்கு பேரு தான் ஹைபிரிட் உத்தி. இதுல 3 ஸ்டெப் தான். முதல்ல, உங்க மாதாந்திர எஸ்ஐபிய நிறுத்தாதீங்க. அது உங்க முதலீட்டோட அடித்தளம். ரெண்டாவது, கையில கொஞ்சம் பணத்தை தனியா எடுத்து வைங்க. இது வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பணம். மூணாவது, சந்தை எப்போ ஒரு நல்ல சரிவை சந்திக்குதோ அப்போ இந்த தனியா வச்சிருந்த பணத்தை முதலீடு பண்ணுங்க. அவ்வளவுதான். சரி, இது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதனால உண்மையிலேயே ஒரு வித்தியாசம் ஏற்படுமா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பேரு 1.5% ஆல்ஃபா உத்தி. இந்த ஹைபிரிட் வழிமுறை உண்மையிலேயே வேலை செய்யுமா, இல்ல இது வெறும் தியரியா? இதோ பதில். பல ஆய்வுகள்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஹைபிரிட் உத்தியை பயன்படுத்தும் போது ஒரு சாதாரண எஸ்ஐபியை விட வருஷத்துக்கு சராசரியா 1.5% அதிக வருமானம் கிடைக்குதாம். இந்த 1.5% சின்னதா தெரியலாம், ஆனா நீண்ட காலத்துல இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். முதலீட்டு உலகத்துல இதத்தான் ஆல்ஃபான்னு சொல்வாங்க.
அதாவது சந்தையை விட நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டு சம்பாதிச்ச கூடுதல் வருமானம். இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். எஸ்ஐபி முழுசா ஒழுக்கத்தை நம்பியிருக்கு. லம்சம் முழுசா மார்க்கெட் டைமிங்க நம்பியிருக்கு. அது ரொம்ப ரிஸ்க். ஆனா இந்த ஹைபிரிட் மாடல் இது ரெண்டையும் சமன்படுத்துது. ஒழுக்கமான எஸ்ஐபியும் இருக்கு, அதே சமயம் விதிகள் அடிப்படையில் சந்தை சரியாகும்போது முதலீடு செய்யற வாய்ப்பும் இருக்கு. அதனால தான் இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை. சரி, தேரியெல்லாம் ஓகே. இத நிஜத்துல எப்படி செயல்படுத்துறது? வாங்க, அதுக்கான தெளிவான வழிமுறைகளை பார்க்கலாம். இத செயல்படுத்துறதுக்கு சில விதிகள் இருக்கு. முதல்ல உங்களுக்கான தூண்டுதல் எதுன்னு முடிவு பண்ணுங்க. உதாரணத்துக்கு, சந்தை 1 மாசத்துல 2% சரிஞ்சா நான் கூடுதல் பணம் போடுவேன்னு ஒரு விதி வைக்கலாம். ரெண்டாவது, இப்படி முதலீடு செய்யறதுக்காக தனியா ஒரு நிதியை உருவாக்கி அதுல குறைஞ்சது 6 முறையாவது முதலீடு செய்யற அளவுக்கு பணத்தை தயாரா வைங்க. மூணாவது, அந்த பணத்தை சும்மா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போடாம லிக்விட் ஃபண்ட் மாதிரி திட்டங்கள்ல போட்டு வைங்க. நாலாவது, ரொம்ப முக்கியமானது, இத நீங்க கைப்பட செய்யாம ட்ரிகர் எஸ்ஐபி மாதிரி ஆட்டோமேட் பண்ணிடுங்க. அப்போதான் பயமோ ஆசையோ உங்க முடிவுகளை பாதிக்காது. அப்போ முதலீட்டோட உண்மையான ரகசியம் சரியான நேரத்தை கணிக்கிறதுல இல்லையா? ஒருவேளை அது தவறாத ஒழுக்கத்துல தான் இருக்கா? யோசிச்சு பாருங்க. சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறது புத்திசாலித்தனமா, இல்ல ஒழுக்கத்தோட நம்ம பயணத்தை தொடர்ந்து வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனமா? நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க?